ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்: கோஸ் பெருசாக தான் நறுக்கியிருக்கேன். மிக்சியில் போடுறதால அதை மெரிஞ்சிடும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம், சும்மா சாஸ்திரத்துக்கு 2 கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். புளி அவங்கவுங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு புளி வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2, ஒரு காஞ்ச மிளகாய் 1, 2 பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாய் அப்படின்னா நல்லாயிருக்கும், பட் கலர்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் நான் ஒரு காஞ்ச மிளகாவும் எப்போவுமே சேர்ப்பேன். 2 காரம் ஜாஸ்தியாக தேவைப்படுறவங்க அதிகமாக வச்சுக்கோங்க. நான் எங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்றது நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பொருட்களும் 2 பேருக்கு உண்டான பொருட்கள் தான் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? கொஞ்சமாக இஞ்சி. ஓகே, இதுதாங்க. வெங்காயமும் கோஸும் சேர்ந்தால் உங்களுக்கு டோட்டலாகவே மொத்தமே டேஸ்ட்டே வித்தியாசப்படும். அதாவது தேங்காய் வைக்கலையேன்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க சட்னின்னா. இது சாதம் போட்டு எண்ணெய் ஊற்றி கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு இது. அதாவது கோஸ் சுகரு எல்லாருமே சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க அது இதுன்னு கிடையாது. அப்புறமா அல்சர் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது. ஸோ நீங்கள் இது தைரியமாக சமைச்சு சாப்பிட்லாம். இது தோசைக்கு, இட்லிக்கு, எந்த டிஷ்க்கு வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், மிளகா தூக்கெல்லாம் வச்சா. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, தேங்காய் இல்லாமல் நம்ம பண்ணுறோம். அதுதான் பெரிய இஷ்யூ. எல்லா சட்னிக்கும் ஒரு துண்டு தேங்காய் தேவைப்படும். ஆனால் தேங்காயே தேவையில்லை. டேஸ்ட் உண்மையிலே சொன்னேன், தேங்காய் சட்னி எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுதான் இதோட மெயினு. வாங்க என்ன பண்ண மாட்டேன். இந்த பொருட்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் எள்ளு வச்சுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க பொருட்கள். இப்போ நான் அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கோஸை போடுறேன். கோஸோட இஞ்சியும் போடுறேன். வதக்கிக்கிறேன். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம். கோஸ் எல்லாம் வதங்க ஆரம்பிச்சிட்டு கோஸை இஞ்சியும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் போதும். ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப ப்ரௌன் கலரும் வரக்கூடாது. மிதமான வெள்ளையும் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற கோஸ் லைட்டாக கோல்டு கலர் லைட்டாக ஆரம்பித்தார். அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது எண்ணெயில் வேகிறதால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நான் இன்றைக்கி அடை போட்டிருக்கேன். அதுக்கு தான் போட்டு சாப்பிட போகிறோம். இந்த பதத்துக்கு வரும்போது இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டேன். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒன்றா போட்டுக்கோங்க. தனித்தனியாக போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அப்படியே போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக இதுவும் ப்ரௌன் கலர் தான் வரணும். ரொம்ப தீ அடிச்சிடக்கூடாது. இப்போ பாரு, இந்த நேரம் வரும்போது புளியை போட்டுக்கோங்க. நான் புளியும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. புளியை போட்டு வதக்கினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரம் கடாமல் இருக்கும். நம்ம வெளியே மிக்சியில் அரைச்சி வச்சுட்டா கூட, ஏசியில் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் அப்படியே நல்லாயிருக்கும் வெளியே வச்சாவே. ஓகேவா? இப்போது கருவேப்பிலை 2 அதையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வதக்கி எடுத்துடலாம். கடைசி எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. அதில் வெங்காயம் போடுறேன். சும்மா நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நாங்கள் 2 பேருன்றதால உங்களுக்கு தேவைப்பட்ட வெங்காயம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதுவும் லைட்டாக வதங்கினோன்னு எடுத்துட வேண்டியதுதான். பச்சை மிளகா வெடிக்கும், பார்த்து மேலே கரண்டி வச்சு பண்ணுங்கள். இல்லை மூஞ்சியில் பட்டுரும், முகத்தில் பட்டுடுச்சுன்னா கஷ்டம். அதனால் பச்சை மிளகா வதக்கும் போது கொஞ்சம் சேஃபாக இருங்க. அவ்வளோதாங்க. இந்த கலர் வந்தோடனே இதையும் எடுத்துடலாம். சூப்பர். நான் இப்போ அதே கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். ஆமாங்க, நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கொஞ்சமாக வடகம் இருக்குது. இந்த வடகத்தையும் போட்டு நான் வதக்கிப்பேன். வடகம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். துவையலுக்கு மட்டும் வடகம். இட் இஸ் கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லாட்டி இதே வச்சு அரைக்கலாம். ஓகேவா? இப்போ அதே கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்காக செஞ்சு வச்சுக்கிறேன். அவ்வளோதான் உறவுகளே. அவ்வளோதான். நான் அடுப்பு அமைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், கோஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இது வடகம்,
உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இதில் அரைக்கிறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபஸ்ட்டு கோஸு, பச்சை மிளகாய், புளி, வடகம் இதை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. வடகம் இல்லாதவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஸோ அதனால் வடகத்தை விட்டுட்டிங்கன்னா கூட இது வரைக்கும் போட்டு அரைச்சிக்கோங்க. எப்போவுமே பருப்பு போட்டு நம்ம அரைக்கும் போது கடைசியில் தான் பருப்பு போட்டு குறைன்னு அரைக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போவும் நான் எப்படி அரைக்கணும்னு சொல்லிவிட்டேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சிட்டு வடகத்தோட புளி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு கடைசி இதில் புளி இருக்குது, அந்த புளியை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மொத்தமாக அரைச்சிக்கோங்க தண்ணி விட்டு. அப்புறமா கொஞ்சம் சாஃப்ட் அது பக்குவம் வந்த பிறகு அந்த உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் பதமாக பார்த்து இறக்க வேண்டியது. ஆனால் கொஞ்சம் சட்னின்றது ரொம்ப மெயின் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைப்பாக அதுக்காக தான் பருப்பு எதை அரைச்சாலும் கடைசியில் போட்டு அரைங்க. ஓகேவா? இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் பருப்பு எதுவும் போட்டு அரைக்கலை. அந்த கோஸ், வெங்காயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ உப்பும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை போட்டு அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியது தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இந்த பக்கம் போதும் பாருங்கள். இப்போ குறைன்னு இருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் உறவுகளே, எல்லாமே அரைச்சி தாளிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். அப்படியே போட்டு சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். தோசை, டிஃபன், இட்லி, சப்பாத்தி எதுக்குமே போட்டு சாப்பிட்லாம். இது தேங்காய் சட்னியை விட ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ உறவுகளே. முடிஞ்சால் எனக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.